ஹலோ மக்களே, திருலக்ஷ்மி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கவிதா மகாவை பற்றி வீட்டில் உள்ளவங்க எல்லார்கிட்டேயும் சொல்லும்போது நம்ம திருவும் அந்த இடத்துல வந்து நான் தான் அவளை குங்குமத்தை வைக்க சொன்னேன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அந்த இடத்துல பாட்டியும் வேற யாருனாலுமே நம்ம திருவை எதிர்த்து பேச முடியல. ஒரு கட்டத்தில் நம்ம திருவும் லக்ஷ்மி கிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்குக்கு நான் போகிறேன், நீ ஃபாஸ்ட்டாக வான்னு சொல்லும்போது நம்ம கவிதா அப்படியே திருவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. திருவும் நம்ம லக்ஷ்மியும் சேர்ந்து இருக்க மாதிரி உள்ளதை எல்லாத்தையுமே நம்ம கவிதா கவனிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் காஞ்சனாவுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. சும்மாவே நம்ம மகாவை திட்டி தீப்பாங்க. இப்போ சொல்லவா வேணும், நம்ம மகாவை வீட்டை விட்டு வெளியேற்றதுக்குள்ள எல்லா வேலைகளும் நம்ம காஞ்சனா பார்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். இனி நம்ம திரு யாருக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவிதாவும் அவங்க அம்மா அம்பிகா மகாக்கு முன்னாடி இந்த மகா இவ்வளோ பெரிய வேலையை செய்வான்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா எவ்வளோ உரிமையாக ஒரு குங்குமத்தை வச்சு விடுவாங்களோ அதை மாதிரி திரு தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கே தெரியாமல் குங்குமத்தை வச்சு விட்டுருக்கா. பாருங்க, இவ்வளோ வேலையெல்லாம் செய்துட்டு அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறா பாருங்க. என்னன்னு கேளுங்க, எவ்வளோ தைரியம் தான் இப்படி ஒரு செயலை செய்வா. அதை பார்த்த உடனே நானே ஷாக் ஆயிட்டேன். இப்போ கூட வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுகிறாள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிதாவும் சொல்லும்போது நம்ம கவிதாவோட அம்மாவும், என்ன மகா இதெல்லாம் இவ சொல்கிறது உண்மையா? எதற்காக நீ இப்படி செய்த? இது ஒரு செயலே இல்லை. வீட்டு வேலைக்காரியாக இருக்க நீ வீட்டுக்காரியாக ஆயிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு வசுந்தராவும் நம்ம லக்ஷ்மியை பார்த்து பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. நம்ம லக்ஷ்மி இந்த வாட்டி நம்ம தப்பிக்க முடியாது போலேயே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த சத்தத்தை கேட்டு திரு அவங்க முழிச்சு கீழே வந்து நம்மளை பார்த்துட்டோன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி மனசுக்குள்ள போட்டு குழம்பிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த கவிதாவும், என்ன முழிச்சிட்டே இருக்க? அதான் அம்மா கேள்வி கேட்குறாங்களா, அதுக்கு சரியான பதில் சொல்லு. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு வேலையை செய்திருப்ப அப்படின்னு சொல்லும்போது நம்ம திரு மேலேருந்து இதெல்லாம் கவனிச்சிடுறாங்க. எதுக்கு லக்ஷ்மி இப்படி போட்டு திட்டிகிட்டே இருக்காங்க, அவள் ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரு கீழே இறங்கி வந்துட்டு பார்த்த உடனே நம்ம லக்ஷ்மி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஐயோ, இவங்க வேற வந்துட்டாங்களே, இவங்க மட்டும் நம்ம நேரடியாக பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பயங்கர பிரச்சனை ஆகிடும். இப்போ என்ன செய்யறது? கடவுளே, இவங்க என்னை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்ம திருவும் லக்ஷ்மியும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம திருவும் அந்த இடத்துல கவிதா அத்தை இவ்வளோ சத்தமாக போடுறீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது கவிதாவும், இவ செய்யக்கூடிய வேலை சரியே இல்லை திரு. அவள் என்ன பண்ணா தெரியுமா? நீ தூங்கிட்டு இருக்கும்போது உனக்கே தெரியாமல் உன்னோட ரூமுக்கு வந்து உன்னோட நெத்தியில் குங்குமத்தை வச்சு விட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மியும் இப்போ பெரிய பிரச்சனை ஆக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கரெக்டாக நம்ம திருவோம், அத்தை எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் மகா கிட்ட குங்குமத்தை வச்சு விட சொன்னேன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட கவிதா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிற நீ? ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி வந்து உன்னோட நெத்தியில் குங்குமத்தை வைக்கிறதுக்கு நீ எப்படி அனுமதிப்ப? இதுவெல்லாம் செய்யக்கூடிய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிதா தெருக்கிட்ட கேட்கும்போது தெருவும், என்னத்தை பேசுகிறீங்க? அவள் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே ஏதோ வேண்டுதல் பண்ணியிருப்பா போல. அதனால தான் சரி உங்கள்கிட்ட குங்குமம் வச்சு விடலாமான்னு என்கிட்ட கேட்டு அப்புறமா தான் இதெல்லாம் செய்தா. இந்த விஷயத்த பெருசுப்படுத்தாதுங்க, இதோட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவும் இதை அசால்ட்டாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட அம்பிகாவும், சரி மகா ஏதோ ஒரு வேண்டுதல்னால தானே இப்படி செய்திருப்பா, அதனால நீங்கள் இதை பெருசுப்படுத்தாதுங்க சொல்லும்போது எல்லாரும் நம்ம மகாவுக்கு ஆதரவாக இருக்கிறத பார்த்துட்டு இருந்த வசுந்தராவும், என்ன பேசுகிற தெரு, இது வந்து சரியான செயலே கிடையாது. இந்த வேலைக்காரியை இருந்துட்டு எப்படி உன்னோட ரூமில் அனுமதி இல்லாமல் வந்திருக்கலாம், அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியும் திருவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. திருவும் அந்த இடத்துல லக்ஷ்மியை விட்டு கொடுக்காம எப்படியோ அந்த பிரச்சனையை அதோட சரி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம திருவோட தாத்தாவும் அதில், சரி வசுந்தரா இதெல்லாம் பெருசுப்படுத்தாத, ஏதோ லக்ஷ்மி வந்து வேண்டுதல் பண்ணனால தான் இப்படிலாம் செய்திருப்பா, மற்றபடி மகா ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம மகாவுக்கு ஆதரவாகவே இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கவிதாவோட மனசு மட்டும் கேட்க மாட்டேங்குது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது. அன்னைக்கும் இந்த மகா வந்து தெருவுக்கு ஏதோ ஒரு ஆபத்தாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே எப்போவுமே அமைதியாக இருக்கக்கூடியவா திடீர் இருந்தாலும் அவ்வளோத்துக்கு கோபமாக நம்மளையும் எதிர்த்து பேசினா இன்னைக்கு தெருவுக்கு குங்குமம் வரைக்கும் வச்சு விட்டுருக்கா. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு, இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஏற்கனவே தெருவுக்கும் இந்த மகாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கவிதாவுக்கு ஒரு யோசனை வருது. இதை வந்து நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவும் தெருவோட ஒவ்வொரு செயலையும் நம்ம கவனிக்கணும்னு யோசிக்கிறாங்க.
அதே சமயத்தில் நம்ம திருவும் லக்ஷ்மி நம்ம வீட்டிலேயே இருந்துட்டு இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்திருக்கா. இப்போதைக்கு அவள் வந்து தெரிஞ்சு போச்சு நம்ம பார்த்தது. இனி இந்த வீட்டில் இருப்பாளோ என்னவோன்னு சந்தேகம் தான். எப்போ நம்ம வந்து பார்த்தாலுமே நம்மளை விட்டு விலகி போயிடுறா. அதுக்கப்புறமா அவள் என்ன ஆனாலோ அப்படி சொல்லிட்டு நமக்கு தான் ரொம்பவே பதட்டமாக இருக்கும். இந்த வாட்டியும் அதே செயலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அப்படியே விட்டு வைக்கவே கூடாது. மகாவை பார்த்து தனியாட்டு எல்லா விஷயத்தையுமே பேசிடணும். ஆனால் வீட்டில் ஏதாவது பேசினா கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும். வீட்டில் உள்ளவங்களுக்கு உண்மைகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தனியாக தான் கூட்டிகிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்படி நம்ம லக்ஷ்மி கிட்ட வந்து சரி நீ வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் வந்துட்டு நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லும்போது நம்ம லக்ஷ்மி அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க. எதுக்காக இவங்க இப்படி கூப்பிட்றாங்கன்னு தெரியலையே. அப்போ நம்ம வந்து இத்தனை நாள் இந்த வீட்டில் இருந்தது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ, தெரிஞ்சும் அதுக்கடுத்து கண்டுக்காமல் இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம லக்ஷ்மி மனசை போட்டு குழப்பிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் சரி எதுக்கும் அவங்க தெருவை பார்த்து பேசுனா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல திரு ரொம்ப அவசரமா பக்கத்துல கிளம்புற மாதிரி இருக்கு. அதை கவனிச்ச கவிதாவும் திரு எதுக்கு இவ்வளோ அவசரமா கிளம்புறான், என்னவா இருக்கும், யாரை பார்க்க போவான் அப்படி சொல்லிட்டு நம்ம கவிதாவும் எதுக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போவோம், ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும், என்ன யாதுன்னு அப்பதான் தெரியும்னு சொல்லிட்டு கவிதாவும் திருவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் இப்பதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள எங்க போவான் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா தெருவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. இது தெரியாமல் நம்ம லக்ஷ்மியும் சரி அவங்க தான் கூப்பிட்ருக்காங்க என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு லைட்டாக நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியும் திரு இருக்கக்கூடிய இடத்துக்கே வராங்க. அதே சமயத்தில் கவிதாவும் திரு எதுக்காக இந்த பார்க்கில் வந்து உட்காந்துருக்கான் என்னவா இருக்கும்னு சொல்லி மறைஞ்சு இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்காக இந்த திரு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல மகா வந்துடுறாங்க. மகாவை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது இது, இந்த மகா எதுக்காக இங்கே வந்திருக்கா, ஒன்றுமே புரியலையே. சரி அவங்க என்னதான் பேசுகிறாங்க அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கவிதாவும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம திருவும் மகா கிட்ட வந்து என்ன மகா நீ வந்து இந்த வீட்டில் தான் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படி கேட்கும்போது நம்ம லக்ஷ்மியும் நீங்கள் இன்னைக்கு எனக்கு ஆதரவாக பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லும்போது திருவும் ஏன் லக்ஷ்மி இந்த மாதிரி ஒரு வேலையை செய்துட்டு இருக்க, இத்தனை நாளாக இந்த வீட்டில் மகாவாக இருந்தது நீ தான் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா அப்படி சொல்லிட்டு நம்ம திருவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த நம்ம லக்ஷ்மியும் இது உங்கள் வீடுன்னு தெரியாம தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். அம்பிகா அம்மாவை எனக்கு முதல்லே தெரியும். ஆனால் அம்பிகா அம்மாவோட பையன் நீங்கள் தான் எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அம்பிகா அம்மாவை கவனிக்கிறதுக்காண்டி தான் இந்த வீட்டில் வந்தேன். ஆனால் ஒரு நாள் தான் தெரிஞ்சது இது வந்து உங்களோட வீடுன்னு சொல்லிட்டு. அந்த டைமே நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு என்னால் போகவே முடியலை கடைசி வரைக்கும். இப்போதைக்கு உங்களுக்காக இந்த பரிகார பூஜையும் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம திருவுக்கு தெரிய வருது. திருவும் அதுக்காக இந்த வீட்டை விட்டு நீ போகணும்னு சொல்லிட்டு அவசியம் எதுவுமே இல்லை. நீ எங்கே இருப்பியோ எப்படி கஷ்டப்படுறியோன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தேன். உனக்கு நல்லாவே தெரியும்ல திவ்யாவை பற்றி. திவ்யா உன் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்கா. இந்த சமயம் மட்டும் உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆன விஷயம் எல்லாமே திவ்யாவுக்கு தெரிஞ்சுன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரு சொல்லும்போது நம்ம லக்ஷ்மியும் என்னால் திவ்யா அக்கா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் காஞ்சனா வீட்டுக்கு வரும்போது பயங்கரமாக வசுந்தரா எல்லாம் டென்ஷனாக இருக்கிறத கவனித்த உடனே என்னம்மா எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, ஏனி நம்ம திரு திவ்யாவோட மேரேஜ் வேலைகள் எல்லாமே சிறப்பாக நடக்கணும்ல அப்படி சொல்லும்போது வசுந்தராவும் திருவோட நெத்தியில் லக்ஷ்மி குங்குமம் வச்ச விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க காஞ்சனா கிட்ட. அதை கேட்ட காஞ்சனா அப்படியே அதிர்ச்சியாகி இதோட விடவே கூடாது, அந்த லக்ஷ்மி என்னைக்கு வீட்டுக்கு வந்தாலும் அன்னைக்குலேருந்து பிரச்சனை தான். அன்னைக்கு இந்த திவ்யா கிட்ட சொன்னேன் இவளை இனிமேல் வீட்லேயே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த தெருவுக்கு குங்குமம் வைக்கிற அளவுக்கு வந்துட்டால, இனிமே அவள் வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு தயாராகிறாங்கன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம லக்ஷ்மிக்கு திரு ஆதரவாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம்.